வேதா வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லி வந்து தன்வி வந்து கூப்பிடுறாங்க. ஆனா வந்து அதெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம காவேரி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால எல்லாருமே வந்து வேதாவ பிரிஞ்சு மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில நந்தினி என்ன பண்றாங்க, வேதா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கால்லே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சுடுங்க. வேதா வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான். வேதாவ புரிஞ்சுக்காம போயிட்டேன். என் வீட்டுக்காரர் மலை போல நம்பினேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு. எங்க அம்மாவும் அதனால தான் வந்து இந்த மாரி நடந்துக்கிறாங்க. தயவுசெய்து எங்க குடும்பத்த மன்னிச்சுடுங்க. ப்ளீஸ் வேதாவ அமுச்சு விடுங்க வீட்டுக்கு. வேதா வந்து எங்க எங்க குடும்பத்து மருமக. அவள நல்லா வாழ வைக்கிறது இனிமேட்டு ஏன் பொறுப்பு. அவள இதுக்கப்புறம் நான் எதுவுமே எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏம்மா என் காலில் விழுற? நீ வந்து வாய் வேறுமா இருக்கம்மா. நீ காலெல்லாம் விழக்கூடாது. புரியுதா? உங்க வீட்ல வந்து யார் மன்னிப்பு கேட்கணுமோ அவங்க தான் மன்னிப்பு கேட்டு கூட்டின்னு போணும். அதுக்காக எல்லாரும் மன்னிப்பு கேட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க. ஏன் நான் மன்னிப்பு கேட்கக்கூடாதா? கெஜா சொல்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் யார் மன்னிப்பு கேட்குறீங்களோ முக்கியம் இல்லை. மன்னிப்பு கேட்க வேண்டியவர் மன்னிப்பு கேட்கணும்ல அப்படி சொன்னோன்னே உடனே விக்ரம் வந்து வராரு. விக்ரம் வந்து எனக்கு தெரியும் அத்தை நீங்கள் இப்படி தான் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குங்குமம் வேதா நெத்தியில் பொட்டு வச்சு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வந்து பாவம் வாய் வேறுமா இருக்கால, இந்த மாதிரி டைமில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. நம்ம நந்தினியை பார்த்து பரவாயில்ல விடுங்க. வேதாக்கு வந்து நான் ஒரு செயின் வாங்கினேன், தாலி சரடு. ஆனால் போடுறப்பே முடியல. இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு தாலி சட்டை வேளா கழுத்தில் வந்து தாலி கொடுத்து மாட்டிடுவோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விக்ரக்கும் வேதாக்கும் வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க. அப்போ தாலி வந்து மாற்றுறதுக்காக எல்லாமே பண்ணி அழகாக சனங்கள்லாம் பண்ணி வேதாக்கு வந்து தாலி பிரித்து கோக்குறாங்க. அப்போ விக்ரம் வந்து வேதாக்கு வந்து அந்த செயினை வந்து போட்டு விடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வேதா. அப்போ குங்குமமும் வச்சு விட்றாரு அந்த தாலிலையும் அதுக்கப்புறம் நெத்திலையும். வேதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கேயுமே போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க. நான் எங்கடா போகிறேன், எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். எதிர் வீட்டில் தான் இருந்தேன் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் வந்துட்டேன்ல, அம்மா வீட்டுக்கு போகிறது சகஜம் தானே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எல்லாரும். உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ வேதா விக்ரமை பார்க்க, விக்ரம் வேதாவை பார்த்து அப்படியே வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும். அடுத்து வந்து ரெண்டு பேருமே வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ விக்ரம் வந்து வேதா வந்து பார்த்துட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வேதாக்கு ஒன்றும் புரியல, என்ன விக்ரம் அப்படின்னோடனே என்னை மன்னிச்சுட்டு வேதா, எல்லாரும் மன்னிப்பு கேட்டாலும் சரி, தனியாக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் நான் உன்னை நம்பியிருக்கணும்ல, அது நடந்து போச்சு, நீங்கள் நம்மளால தானே நிரூபிச்சிங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நடந்திருக்க வேணாம். நீ இவ்வளோ நாள் வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்துட்ட, உண்மையை நான் சொல்லட்டுமா அப்படின்னோடனே என்ன உண்மை? உண்மையிலேயே தன்பி மட்டும் உன்னை பிரிஞ்சு வருத்தப்படல, வேற அப்படின்றாங்க. நானும் தான் அப்படி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல வேதாக்கு. நிஜமாவா விக்ரம் சொல்கிறீங்க? ஆமாம், நீ இங்கேயே இருந்துட்டல அதனால தான் அப்படின்ற மாதிரி மறுப்பு